சிடி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஞ்ஞானிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கேன். மருத்துவ உலகில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோய வந்து கண்டுபிடிக்கிறது, அது ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருந்துச்சு. அந்த நோய் என்ன? அதனுடைய துல்லியம் என்ன? எப்படின்றது கண்டுபிடிக்கிறது வந்து இந்த சிடி ஸ்கேன் வந்ததுல அப்புறம் தான் மருத்துவத்துறையுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி இருந்துச்சு. சிடி ஸ்கேனுக்கு வந்து இந்த 2 பேர் வந்து முக்கியமானவங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஃப்ரே ஹவுன்ஸ்ஃபீல்டு. இவர் வந்து பிரிட்டிஷ் பொறியாளர், ஒரு கண்டுபிடிப்பாளரும் கூட. இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா, ஆலன் மெக்லியோட் கார்மாக். இவர் வந்து என்னன்னா, தென்னாப்பிரிக்க அமெரிக்க இயற்பியலாளர். 1971ஆம் ஆண்டு வந்து காட்ஃப்ரேவும் ஆலன் மெக்லியாட்டும் வந்து என்னன்னா, இவங்க 2 பேரும் வந்து இங்கிலாந்துல இருந்து இஎம்ஐன்னு சொல்லி ஒரு மத்திய ஆராய்ச்சி ஆய்வகத்துல வந்து சிடி ஸ்கேன் உருவாக்குற பணியை வந்து தொடங்குறாங்க. 1972ல வந்து முதல் சிடி ஸ்கேன் வந்து ஒரு முன்மாதிரி வந்து காட்டப்படுது, ஒரு ஃபர்ஸ்ட் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1974ல் வந்து முதல் முறையா வணிக சிடி, அதாவது கமர்ஷியல் சிடி ஸ்கேனர் வந்து வெளியிடுது 1974. 1979ல வந்து முதல் முழு உடல் சிடி ஸ்கேன் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த சிடி ஸ்கேனுடைய புரட்சி வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. 1980ல வந்து இந்த சிடி ஸ்கேன் வந்து என்னன்னா பரவலா வந்து எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்குது. அதாவது மருத்துவமனைகள், எல்லா மருத்துவமனைகளும், பெரிய மருத்துவமனைகள் எல்லாத்துலயும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 1980ல இருந்து 1990 வரை பார்த்தீங்கன்னா, அந்த சிடி ஸ்கேனுடைய தரம், அதனுடைய வேகம் வந்து செம்ம ஃபாஸ்டா வந்து சிடி ஸ்கேன்லயே வந்து நிறைய சிடி ஸ்கேன்லயே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, துல்லியம், அக்யூரேட், அதாவது ஒரு நோயினுடைய அறிகுறி அந்த உடல்ல இருக்குது, அந்த ஸ்கேன்ல பண்றப்ப அவ்வளவு துல்லியமா வரக்கூடிய அந்த 10 வருஷத்துல வந்து சிடி ஸ்கேனுடைய டெவலப்மெண்ட் வந்து மாறிச்சு. நிறைய வெரைட்டி ஸ்கேன்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. 2000ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிடெக்டர் சிடி ஸ்கேன் வந்து வர ஆரம்பிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அதிக துல்லியம், ரெண்டாவது வந்து இமேஜ் வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும். இந்த சிடி ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனையை வந்து எளிதாக்குது. ஒரு துல்லியமான ஒரு படைப்புன்னுவோம்ல, எல்லாத்துலேயும் ஒரு துல்லியம் வர ஆரம்பிச்சிச்சு. காசு கூட இருந்தாலும் மருத்துவமனைகள் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கரெக்டான வந்து பிரச்சனைக்கு தெரியணும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்காக வந்து இந்த சிடி ஸ்கேன் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மருத்துவ உலகில் வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்துச்சு. 1979ல வந்து மருத்துவத்திற்கான அந்த நோபல் பரிசு வந்து இவங்க 2 பேத்துக்கு தான் வந்து கிடைக்குது, காட்ஃப்ரேவுக்கும் ஆலனுக்கும். ஏன்னா இது வந்து என்னன்னா, இந்த சிடி ஸ்கேன் வந்து என்னன்னா ஒரு 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 மருத்துவ உலகத்தையே வந்து மாத்திச்சுன்னு தான் சொல்லணும். 1981ல வந்து தேசிய அறிவியல் கழகம் வந்து இவங்க 2 பேத்துக்கு வந்து பதக்கத்தை வந்து கொடுத்தாங்க. சிடி ஸ்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து புற்றுநோய், பயாப்சி பண்றவங்க, கட்டி சிகிச்சை, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டா என்ன பிரச்சனை, என்ன இது, என்ன எப்படி, ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து என்னன்னா இந்த சிடி ஸ்கேனோட துல்லியத்தை, அதாவது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனை, இந்த அக்யூரேட்டா போறப்ப வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அக்யூரேட்டா போறப்ப வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடிலாம் வந்து கரெக்டா துல்லியமா சொல்ல முடியாது. சார் இப்படி இருக்கலாம், இப்படி இதுதான். ஆனா இது ஸ்கேன் வந்தப்ப வந்து அந்த பிரிண்ட் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு பிரிண்ட் அந்த டெவலப்மெண்ட் வர வர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்யூரேட் ஃபார்மேட் வந்துச்சு. இதனால வந்து இந்த பயாப்சிலையும் சரி, ஒரு இந்த கட்டி சிகிச்சையும் சரி, ஒரு புற்றுநோயிலையும் சரி, ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். சிடி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து 80க்கு மேற்பட்ட உள்ள சிடி ஸ்கேன் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிடி ஸ்கேனில் வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும்னா 5 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து என்னன்னா, ஒரு சிடி ஸ்கேன் இப்படின்னு சென்டருக்குள்ள ஒரு 100 படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, ஒரு மூளை கட்டி சிகிச்சை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக படம். ஸோ அதை இப்படி செகண்டுக்குள்ள ஒரு 100 படம் எடுக்கிறதுக்கான அந்த சிடி ஸ்கேன் வந்து டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதனுடைய ரேட்டும் அதனுடைய குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல மாறிச்சு. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலும் வந்து என்னன்னா அதை வந்து அங்கீகரிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து துல்லியம் தேவைதான். அதாவது மணி பட்ஜெட்ன்ற விட எல்லாரும் எதிர்பார்க்கறது துல்லியம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எதுக்கு போறாங்கன்னா இதுக்காக தான். சிடி ஸ்கேனோட பயன்பாடு வந்து மருத்துவத்துறையை தவிர வந்து மற்ற எல்லா துறைக்கும் பரவுச்சு.
பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற இருவர்ல வந்து காட்ஃப்ரேட்டை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த காட்ஃப்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர், ஒரு கண்டுபிடிப்பாளர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் டேபோகிராபின்வாங்க, அதாவது கம்ப்யூட்டர் டேபோகிரி, அந்த சிடி ஸ்கேன்ல வந்து உருவாக்குறதுல வந்து இவர் வந்து வல்லவர். ஆரம்ப கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 1919 வந்து இங்கிலாந்துல உள்ள அந்த ட்ரெண்டிங், அதாவது என்னன்னா சுட்டன் ட்ரெண்டிங் சொல்லுவாங்க, இங்கிலாந்துல உள்ள சுட்டன் ஆன் ட்ரெண்டிங்ல வந்து பிறந்தாரு. பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் மேரி பிறந்தவர் இவரு. கல்வி வந்து மேக்னா கிராமர் கல்வியில வந்து பள்ளி படிப்பை வந்து முடிச்சாரு. ரேடியோ வந்து ஒரு ரேடியோ பொறியாளர். இவர் வந்து என்னன்னா நெவர் கான்ட்ரன்ட்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக்கல் நிறுவனத்துல வந்து ரேடியோ பொறியாளராக வேலை பார்த்தார் முதல்ல. இவருடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா 1944 இருந்து 1951 வந்து பாத்தீங்கன்னா ராயல் விமான நிலையத்துல வந்து ராடரோட ஆராய்ச்சியாளர் வேலை பார்த்தாரு. RAEன்னு சொல்லுவாங்க. 1951 இருந்து 1958 வந்து EMIன்னு சொல்லக்கூடிய மத்திய ஆராய்ச்சி ஆய்வகங்கள்ல வந்து பொறியாளரா வேலை பார்த்தாரு, ஒரு சயின்டிஸ்டாவும் இருந்தாரு. 1958 இருந்து 1977 வரை அந்த EMIல வந்து சிடி ஸ்கேனை வந்து மேம்படுத்துற குழுல வந்து தலைவரா வந்து இருந்தாரு. 1971 இருந்து நோபல் பரிசு பெற்ற இவருடைய கூட்டாளி ஆலனோட சேர்ந்து வந்து பணியாற்றுறாரு. ஸோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அந்த சிடி ஸ்கேனுடைய வளர்ச்சி வந்து மெல்ல மெல்ல காலப்போக்கில் ஃபாஸ்டா வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு விருதுகள்னு பாத்தீங்கன்னா 1979 வந்து ஆலன் கூட சேர்ந்து வந்து நோபல் பரிசை வந்து பகிர்ந்துகிட்டாரு. 1979 வந்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக வந்து ஆல்பர்ட் லாஸ்கர் விருது வந்து வாங்கியிருக்காரு. 1981 தேசிய அறிவியல் பதக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆலனுக்கும் இவருக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. 1986 வந்து இரண்டாம் மகாராணி எலிசபெத் வந்து இவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா 1944 வந்து மார்கரெட் வில்கின்ஸ் என்றவங்களை மணந்தாரு. இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து புகைப்படம் எடுத்தல், படகோட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை, இதுதான் இவருடைய மெயின் வந்து பொழுதுபோக்குகள். இவரும் இவருடைய பார்ட்னரும், அதாவது ஆலனும் சேர்ந்து வந்து புத்தகம் வந்து என்னன்னா 2 புத்தகம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய வந்து அவுட்லைன் பாத்தீங்கன்னா உடலோட உட்புறத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லி புத்தகம் வந்து 1972 வந்து ஃபுல் டீட்டெயிலா அதுல வந்து உடலுடைய உட்கூறுகளை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து அதே இது வந்து கணினி மயமாக்கப்பட்ட குறுக்கச்சு ஸ்கேனிங், அதாவது அந்த டெமோகிராபின்னு வாங்கல. ஸோ அந்த ஒரு சிடி ஸ்கேனுடைய அந்த உள் வரலாறு எல்லாமே இருக்கும். இது வந்து 1973 இவரும் இவருடைய பார்ட்னரும் ஆலனும் சேர்ந்து ஃபுல் டீட்டெயிலா எல்லாமே அதுல வந்து சிடி ஸ்கேன்னா என்ன ஃபுல் டீட்டெயிலா எல்லாமே ஆங்கிலத்திலேயே அந்த இது இருக்கும். புக்கு ஃபுல் டீட்டெயிலாவே அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த புக்கு படிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அதோட டீட்டெயில் எல்லாமே தெரியும். இது வந்து 1977 வந்து EMIல இருந்து ஓய்வு பெறாரு. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 2004 வந்து தன்னுடைய 80வது வயதுல வந்து உயிரிழக்கிறார். மற்றொரு மருத்துவத்துக்காக நோபல் பரிசு பற்றின அவருடைய பார்ட்னர் ஆலன். ஸோ ஆலன் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அமெரிக்க இயற்பியலாளர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேனுக்கு வந்து என்னன்னா சிடி ஸ்கேன் பங்களிப்புக்காக வந்து உலக அளவுல வந்து ஃபேமஸ் ஆனவர். பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால வந்து ஜோகன்ஸ்பர்க்ல வந்து பிப்ரவரி 23, 1924 வந்து பிறந்தவர். பெற்றோர் வந்து அமோலியா ஆண்ட்ரூ. இவர் வந்து என்னன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிருக்காரு. பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா விட் வாட்டர்ஸ் ராண்ட் பல்கலைக்கழகத்திலையும், எம்எஸ்சி வந்து என்னன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் முடிச்சிருக்காரு. பட்டப்படிப்பு படித்தவர் கூட. பாத்தீங்கன்னா தொழில் வந்து பாத்தீங்கன்னா 1945 இருந்து 47, அதாவது தென்னாப்பிரிக்கால வந்து CSIR, இங்க கூட CSIRன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பாங்க. இவர் வந்து தென்னாப்பிரிக்கால உள்ள அறிவியல் மற்றும் தொழில் துறைக்கான ஆராய்ச்சி கவுன்சில்ல வந்து CSIRல வந்து வேலை பார்த்திருக்காரு. ஒரு ஆராய்ச்சி இயற்பியலாளராக 2 வருஷம் வேலை பார்த்திருக்காரு.
1947 இருந்து 1950 வரை வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு ஆய்வகம், அதாவது சக்கவேண்டிஸ் சொல்லி ஒரு ஆய்வகம், அங்க வந்து ஆராய்ச்சியாளரா இருந்திருக்காரு. 1950 இருந்து 1956 வரை பாத்தீங்கன்னா ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல ஒரு இயற்பியலாளரா வந்து வேலை செஞ்சிருக்காரு. 1956 இருந்து 1980 வரை வந்து ஒரு டாப் பட்ஸ் பல்கலைக்கழகத்துல இயற்பியல் பேராசிரியரா வந்து வேலை செஞ்சிருக்காரு. இவருடைய வந்து என்னன்னா சிடி ஸ்கேன்ல இவருடைய பங்களிப்புகள்னு பாத்தீங்கன்னா 1963 இருந்து 1970 வரை வந்து அதாவது சிடி ஸ்கேன் உருவாக்கத்திற்கான ஒரு கணித வழிமுறைகளை வந்து கொண்டு வந்தாரு. 1971 வந்து இவருடைய பார்ட்னர் வந்து இவரோட சேர்ந்து வந்து பணியாற்றாரு இந்த சிடி ஸ்கேன் வந்து தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்த. 1973 1976 வந்து சிடி ஸ்கேனோட பங்களிப்புக்கான வந்து ஆவணங்களை வந்து வெளியிட்டாங்க. 1979 வந்து நோபல் பிரைஸ் பார்ட்னரோட சேர்ந்து வாங்குறாரு. 1980 வந்து தேசிய அறிவியல் பதக்கம் வாங்குறாங்க. 1982 வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து மருத்துவத்துக்கான அந்த வோல்ஃப் பரிசு வந்து வாங்குறாங்க. 1990 வந்து IEMBBS அதாவது தொழில் சாதனை விருது வந்து வாங்கியிருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா 1949 வந்து பார்பரா கேன்வான வந்து மணக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, அதாவது ஒருத்தவங்க பேர் வந்து ஆண்ட்ரூ, இன்னொருத்தவர் பேர் வந்து மார்கரெட். இசை, மலை ஏறுறது, அப்புறம் வந்து படம் கூட்டுறது, இதெல்லாம் இவருடைய பொழுதுபோக்குகள். 1980 வந்து அந்த டபேஸ் பல்கலைக்கழகத்துல இருந்து ஓய்வு பெறாரு. மே 7 1998 தன்னுடைய 74வது வயதுல வந்து இறக்குறாரு. ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காமா கதிர்கள்ல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து அதிக நாட்கள் தேவைப்பட்டது. ஸோ அப்புறம் வந்து எக்ஸ்ரே கதிர்ல வந்து கொண்டு வர்றப்பதான் வந்து நாட்கள் சுருங்கிச்சு. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து மாறிச்சு, ஈஸியா கணக்கு அந்த எக்ஸ்ரே இதுல மாறுறப்ப வந்து டெக்னாலஜி வர வர வந்து எல்லாமே மாறி வந்து பரவலா மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி வந்துச்சு. சிடி ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ உலகத்துல வந்து கிடைச்ச ஒரு பெரிய நன்மை.